நான் வளரக்கூடாது என்கிற மிகப்பெரிய குறிக்கோள் 2 பேருக்கு இருக்குது. நான் வரக்கூடாது, உயரக்கூடாது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றக்கூடாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற சக்தி 2 பேருக்கு உண்டு. ஒன்று ஷைத்தான், இன்னொன்று நப்சு. ஷைத்தான் பெரியதா நப்சு பெரியதா என்றால் ஷைத்தானை விட நப்சே பயங்கரமானது. ஷைத்தான் வெளியில் இருந்து இருக்கும் சூழ்ச்சி, நப்சு உள்ளே இருக்கிற சூழ்ச்சி. வெளியில இருந்து யாரும் தீங்கு செய்யாம நம்ம பாதுகாத்துக்கலாம். வீட்டுக்குள்ளேயே தீங்கு செய்யறவங்க இருந்தா என்ன செய்யறது? வெளியில யாரும் தீங்கு செய்யாம போலீஸ போட்டோம், பாதுகாப்ப போட்டோம், நமக்கு சுத்திலுமான பாதுகாப்பு. பாதுகாப்பு வீரனே தீங்கு செய்தால் எப்படி பாதுகாப்பது? சூழ்ச்சி வெளியில் இருப்பது பயங்கரம் அல்ல, உள்ளே இருப்பது பயங்கரம். மனிதனின் வெளியின் சூழ்ச்சியான ஷைத்தான் விலங்கிடப்பட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம். பாதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் நமக்குள்ளே தீங்கு செய்யும் நப்சு இருக்கிறது, அது தீமையை தூண்டிக்கிட்டே இருக்கும். நோன்பை ஏதாவது ஒரு வகையில கெடுக்க முடியுமா? இந்த கூலியும் அடைஞ்சிடக்கூடாது. ஒரு கோபத்தை உண்டாக்கும், டென்ஷனை ஏற்படுத்தும், சத்தம் போட்டுருவோம், பேசிடுவோம், யாரையாவது மனசை காயப்படுத்திடுவோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது உங்ககிட்ட கோவப்பட்டுட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க, பேசிட்டாங்க, அப்ப கூட நீ பதில் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் நாயகமே? இன்னி சாயும், நான் நோம்பாளின்னு சொல்லிடு. அமல மறைக்க சொன்னாங்க, உங்க அமல வெளிப்படுத்துங்கிறாங்க. ஏன்? உங்ககிட்ட டென்ஷன் ஆகிற விட்ட நீ டென்ஷன் ஆகிறதா? அவர் நினைப்பாருல்ல, நம்ம கோவப்பட்டு அமைதியா இருக்கிறாரு, நான் நோன்பாளிப்பா அப்படின்னா என்ன? நான் பேச மாட்டேன். நோன்பாளினாலே மௌனமா தான் இருக்க முடியும். நான் உனக்கு பதில் சொல்ற இடத்துல இல்ல. நீ பேசுறதெல்லாம் பேசிட்டதுனால நான் அமைதியா இருந்ததுனால அது நியாயம்லாம் இல்ல. நியாயத்துக்கு அப்பாற்பட்டு தான் நீ பேசி இருக்கிற, நீ தவறாதான் பேசி இருக்கிற. ஆனாலும் நான் நோன்பாளி, நான் நோன்பாளி, பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நமது நன்மைகளை, உயர்வுகளை, இன்னும் நாம் அதிகமாக வளருவதை ரமதானை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். அதை தடுக்கும் தீய சக்தி நம்முடைய நஃப்ஸ் நம்மோடு இருக்குது. எச்சரிக்கையோடு இருக்கணும். குறிப்பா கோபத்தை வெளியாக்க கூடாது, டென்ஷனை குறைச்சிடணும். எப்பவுமே யாருக்கும் பேசுனா பதில் சொல்லக்கூடாது. நிறைய நேரத்துல பார்க்கலாம், நமக்கு கோபம் வர்ற மாதிரி சில வார்த்தைகளை சில பேர் யூஸ் பண்ணிடுவாங்க. அமைதியா இருந்துடணும். ஏன்? பலன் அழிந்து விடக்கூடாது. இது அருளை தேடும் காலம், அருளை தேடும் காலம், ரஹ்மத்தின் காலம்.